சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பொதுவாகவே அதாவது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுங்களா, இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிற நேரத்திலேயாவது நம்ம கடன் தீர்ந்துராதா, நம்ம கஷ்டமெல்லாம் குறைஞ்சிராதா, நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிட மாட்டோமா, ஏதோ தொழில செட்டில் ஆயிட மாட்டோமா, 4 காசு சம்பாரிச்சு கடனை கட்டிட மாட்டோமா, சொந்த வீட்டில் உக்காந்துட மாட்டோமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி உண்டு, சரிங்களா. இந்த குரு பகவான் வந்து அதாவது 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வக்கரத்தில் போனார். அதுல இருந்து இது வரைக்குமே ரிஷபராசிக்காரங்களுடைய நிலைமை ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. ஏன்னா குரு வந்து எதனால கெட்டு போயிட்டாருன்னா, உங்களுக்கு சாதாரண குரு இல்லை. அதாவது வந்து உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்ப குருவா இருந்தவர். குடும்ப குரு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அதிபதி குருவா இருந்தார். 2ஆம் இடம் சொல்றது வந்து குடும்ப குரு, தைரியம், அதாவதுன்றது பார்க்கும்போது தனகுரு. அதே மாதிரி பார்க்கும்போது அப்படின்னா, ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த 4மே கிட்டத்தட்ட ஒரு 2.25 மாசமா லாக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். குடும்ப குருவா இருந்ததுனால, அந்த குரு பகவான் வக்கரத்துல போனதுனால கரெக்டா 2.25 மாசமா கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கணும். அது கணவன் மனைவிக்குள்ளார வந்திருக்கலாம், தாய் தந்தைகளுக்குள்ளார வந்திருக்கலாம், நண்பர்களுக்குள்ளார வந்திருக்கலாம், ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களால கூட வந்திருக்கலாம். ஏன்னா குடும்ப குருவா இருந்ததுனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தேவையில்லாத வாதங்கள். ஏன் சண்டை வந்தது, எதனால சண்டை வந்தது, ஏன் சங்கடப்பட்டுக்கிட்டோம், ஏன் பேசுறதில்ல, எதுக்காக இப்படி நடந்தது, நீங்க யோசிக்கிறதுக்குள்ளாரையே அந்த பிரச்சனை வந்து பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப குடும்ப குருவா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார ஏகப்பட்ட ஒரு குழப்பம். வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இந்த குடும்ப குரு குழப்பத்துல கொண்டு விட்டாரு, சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்றதுனால என்னாச்சுன்னா, தனம்னா பணம், 4 காசு வீட்டுல இல்லை, இருக்கிற இருப்பு வச்சுதான் உங்க குடும்பத்தை நீங்க ரன்னிங் பண்ணிருப்பீங்க. கையில் இருக்கிறத வச்சுதான் நீங்க ரன்னிங் பண்ணிருப்பீங்க. அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நகை நட்டு வச்சு நம்ம குழப்பம் நடத்திருக்கலாம். அதை வச்சு நம்மளோட இஎம்ஐ, அதாவது நம்மளுடைய லோனு, அது போக ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இல்லை நம்மளோட செலவு, வட்டி கட்டுறது, உடம்பு ஹெல்த் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்ப குருவா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளாரையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள். அதாவது வந்து பார்க்கும்போது தனமும் 4 காசு வீட்டில் மிச்சம் ஆகலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு சரி போக அவங்களால காப்பாற்ற முடியாம கொஞ்சம் திணறி இருப்பீங்க. அதாவதுன்றது ஒரு மனிதனால ஒரு 50 கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா 200 கிலோ வச்சு தூக்குனா எப்படி தூக்குவாங்க, முடியாது இல்லையா. அந்த மாதிரி குடும்ப சுமைகள் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அதனால நிறைய கொஞ்சம் மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போயிருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல காசு பணம் வாங்கி நீங்க கொடுத்துருப்பீங்க, ஆனா அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க, அது நீங்க கட்டுற மாதிரி வந்திருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத குழப்பம், அது போக கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு மேல இந்த மார்ச் 11 வரைக்கும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். ஆனா இருந்தது இது எல்லாமே ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். 2வது படிப்பெல்லாம் ஓரளவுக்கு முன்ன விட கொஞ்சம் டல் ஆயிடுச்சுங்க. படிக்கிறாங்க ஆனா விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. படிப்பே பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 11க்கு மேல நல்லா இருக்கு. அப்ப நான் சொல்றது மார்ச் 11க்கு மேல முதல்ல வீட்டில் 4 காசு நிற்கும், கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, கல்வியில பெரும் மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது கைத்தட்டல், பாராட்டுகள், இந்த மாதிரி சர்டிபிகேட், மெடல் வாங்குறது. அதே மாதிரி இந்த விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டா இருக்க போதுங்க, சரிங்களா. ஆனா இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப குருவா இருந்துகிட்டு, அதாவது மனக்கசப்புகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இது எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் 11க்கு வரைக்கும் தான். மார்ச் 11க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது மார்ச் மாசத்துல
ஒரு 21 நாள். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டன்றது உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல ஒரு 30 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது மே மாசத்துல ஒரு 31 நாள். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 82 நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு குடும்ப குருவா இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது விட்டு போன சொந்தங்கள் உங்களை தேடி வரும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும். உடல் உபாதியினால ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் சீரா வச்சுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் நீங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சுக்கிரன், அதாவது உங்களோட ராசி அதிபதியும் இந்த குரு வக்ர நிவர்த்தியும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பாருன்றதுல மாற்றம் இல்லை. கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சிங்கப்பெருமாள் வழிபாடு நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. அதாவது இந்த 82 நாள்ல உங்களுடைய சுமைகள் எல்லாமே குறையும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த உடல் உபாதைகள் சீரா வச்சுக்கும், கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். அதே மாதிரி இந்த திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க, எனக்கு வந்து என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆனா ஆசைக்கு எனக்கு பெண் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க திருச்சியில சிங்கப்பெருமான போய் வழிபாடு கண்டிப்பா கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால வெள்ளிக்கிழமை ராவு காலம் 10 to 12 மணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் இருந்ததுன்னா ராவு காலத்துல நான் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை ராவு காலம் 10 to 12 மணிக்கு துர்க்கைக்கு விளக்கு போட்டு கும்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய குறையில் சரியாகும்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.